Hi, welcome to this video on personality types. ஒரு பர்சனாலிட்டின்னு எடுத்தோம்னா ஜென்ரலாக டிஃபைன் பண்ணுறது ஏபின்னு ரெண்டு டைப்பில் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ ஏ டைப் பீப்புள் எடுத்திங்கன்னா இவங்க ஆக்டிவாக இருப்பாங்க, இம்பேஷண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஆங்ஷியஸாக இந்த வேலையை பண்ணணும் பரபரன்னு மூவ் அரவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இம்பேஷண்ட்டாக இருப்பாங்க. அவங்களால ஒரு நேரத்தில் பல வேலைகள் செய்ய முடியும், மல்டி டாஸ்கர், பல வேலைகள் செய்ய முடியும். ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஒரு இடத்துல நம்மளால் அவங்கள உட்கார வைக்கவே முடியாது. obsessed with நம்பர், அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன முடிக்கணும், எவ்வளோ அமௌண்ட் வரும், எத்தனை வேலைகள் இருக்குது, இது மாதிரி அவங்களுக்கு நம்பர் மேலே ஒரு ஒப்சஷன் இருக்கும். தே சஃபர் ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ். எப்போதுமே அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்லையே நம்ம பார்க்க முடியும், ஸ்ட்ரெஸ்டாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு குவாலிட்டியோட குவான்டிட்டியில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் இருக்கும். எவ்வளோ வேலைகள் முடிக்கணும், இதை முடிக்கணும் இதை முடிக்கணும் இதை முடிக்கணும், அந்த மாதிரி குவான்டிட்டியில் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். டைம் ப்ரெஷர், டெட்லைன்ஸ் நோக்கி தான் அவங்களோட பயணம் இருக்கும். டெட்லைனுக்குள்ளே முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுல அவங்களோட ஃபோக்கஸ் எப்போதுமே இருக்கும். ரொம்ப ரேராக தான் க்ரியேட்டிவாக இருப்பாங்க, ஏன்னா ப்ரொடக்ஷன் ஓரியன்டாகவே இருக்கிறதுனால இது முடிக்கணுன்ற இதுதான் இருக்கும். தவிர க்ரியேட்டிவாக இதில் என்ன நம்ம மாற்றலாம், இதில் என்ன இன்னோவேட்டிவாக பண்ணலான்ற தாட் ப்ராசஸ்க்குள்ளே அவங்க போக மாட்டாங்க. அண்ட் புவர் டெசிஷன் மேக்கர்ஸாக இருப்பாங்க. ஃபாஸ்ட்டாக எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு இருக்கும்போது டெசிஷன் மேக்கிங்க்கான அந்த டைமோ அந்த தாட் ப்ராசஸ்க்கான அந்த டைம் ஃப்ரேமோ அவங்களுக்கு கொடுத்துக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் இவங்களை அடுத்து என்ன பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாம் டைப் ஏவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படியே மூவ் பண்ணோம்னா தெர் இஸ் அனதர் டைப் கால்ட் அஸ் டைப் பி. இந்த பீப்புள் அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, பேஷன்ஸ் இருக்கும் இவங்க கிட்ட. விளையாடுறது ஒரு ஃபன்னுக்காக, ஜேர்னி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, டெஸ்டினேஷன் வந்து என்னோட ஃபோக்கஸ் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க பேசுகிறத நம்ம நிறைய பார்க்கலாம். ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அது கில்ட்டே இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பிஹேவியரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு லைட் பேக் ஆட்டிடியூட் இருக்க மாதிரியே இருக்கும், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்ல டெசிஷன் மேக்கர்ஸ், டைம் நிறைய எடுத்து நல்ல டிசைட் பண்ணுவாங்க. ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைப்பாங்க. நிறைய வேலைகள் முடிக்கிறத விட செய்கிற ஒரு வேலையை திருத்தமாக பண்ணணும் அப்படின்றது அவங்களோட இதுவாக இருக்கும். காம்ப்ரமைஸ் ஹெல்த்தில் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைப் பி பீப்புளுக்கு. அண்ட் புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கணும்னு நினைப்பாங்க, அவசரமாக எடுக்கிறத விட புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கணும்னு நினைப்பாங்க. க்ரியேட்டிவாகவும் இன்னோவேட்டிவாகவும் இருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தில் நம்ம ஒருத்தர் டைப் ஏவாகவே இருக்க முடியுமா, டைப் பியாகவே இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரே பர்சன் அவங்களோட டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ், டிஃப்ரெண்ட் ஏஜ், டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன்ஸ், இதில் வந்து ஒரு டைப் ஏ டைப் பியாகவும் மாறலாம், டைப் பி டைப் ஏவாகவும் மாறலாம், ஆஸ் ரிக்வயர்ட் பை த சிச்சுவேஷன். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் இந்த காம்பினேஷன்ஸாகவும் இருக்கலாம், மோர் ஆஃப் டைப் பி அண்ட் லெஸ் ஆஃப் டைப் ஏ, இப்படி காம்பினேஷன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைப்பில் தான் ஒருத்தர் இருக்க முடியும் அப்படின்னு இங்கே எதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. இட் கேன் பி எ காம்பினேஷன். அண்ட் ஒரே இண்டிவிஜுவல் யங்ஸ்டராக இருக்கும்போது டைப் ஏவாக இருந்திருக்கலாம், ஒரு 50 டச் பண்ணும்போது டைப் பியாக மாறலாம். ஸோ இட் குட் பி அ காம்பினேஷன் ஆல்சோ. த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ், ஆஸ் அ மேனேஜர் நீங்கள் உங்களோட எம்ப்ளாயீஸை டீல் பண்ணும்போது எந்த டாஸ்க் யாருக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது, அவங்களோட இந்த பர்சனாலிட்டி அப்சர்வேஷனை வச்சு உங்களால் ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். அடுத்த ட்ரெய்ட்ஸ் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது முக்கியமான விஷயம். அவங்களால அவங்களோட டெசிஷனை 100% எடுக்க முடியுதா, இல்லை அந்த டெசிஷனை அவங்க வேற யார் கையிலையாவது கொடுக்குறாங்களா. ஸோ லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது 100% அவங்க டெசிஷன் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சன் ஹஸ் காட் மோர் ஆஃப் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம டிசைட் பண்ணலாம். இது ஒரு விஷயம், ஒரு பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணும். இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்னென்னா மேக்கியவெல்லியானிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, பெரிய லெவலில் இமோஷனல் அட்டாச்மெண்ட் யார் கூடயும் வச்சுக்க மாட்டாங்க, ஒரு ஸ்பேஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க எப்போதுமே வந்து ரிசல்ட் வச்சு தான் நம்ம பண்ண ப்ராசஸ் கரெக்டுன்னு டிசைட் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட் எனக்கு கிடச்சிதுன்னா இந்த ப்ராசஸ் வாட் எவர் ஐ ஹவ் டன் ஸோ ஃபார் இஸ் கரெக்ட் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. மூணாவது ட்ரைட் ஒன்று இருக்குது, நார்சிசம் அப்படிங்கிறது. இவங்க எப்போதும் ஒரு அரகண்ட்டாக இருக்கிற ஒரு பீப்புளாக இருப்பாங்க. பீப்புள் ஓரியன்டேஷன் இவங்க கிட்ட நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் க்ரோத்துக்காக தான் அவங்களோட எல்லா விஷயமுமே பண்ணுவாங்க. ரொம்ப என்வாயன்மெண்ட் பற்றியோ மற்ற பீப்புள் பற்றியோ எம்பத்தியோ கம்பேஷனோ பாதரேஷனோ இந்த நார்சிசம் ஜாஸ்தி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நாலாவது ட்ரைட் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்டர்பிரைசிங். இந்த என்டர்பிரைசிங் பீப்புள் வந்து யாரு கூட இருக்காங்களோ அவங்களோட ஹாப்பியாக இருக்கிறது, அவங்களோட வேர்பல் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களோட இருக்க பிடிக்கும். அந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ், கம்யூனிகேஷன், அந்த மாதிரியான
பிஹேவியர் தான் இவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க என்டர்பிரைசிங் பீப்புள். 5வது ஆர்டிஸ்டிக் பீப்புள், வெரி கிரியேட்டிவ், ரைட், வெரி கிரியேட்டிவ். ரொம்ப ஆர்கனைஸ்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டாங்க. பட் இன்னோவேட்டிவா, கிரியேட்டிவா, புது புது ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரது இந்த ஆர்டிஸ்டிக் பீப்புள். ஸோ இந்த டைப் ஏ டைப் பி தவிர நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு 5 ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 5 ட்ரேட்ஸ். ஏன் மேனேஜர்ஸ் இதை கவனிக்கும் அப்படி அப்படி தெரிஞ்சுக்கணும் நீங்கள், அல்லது நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற எம்ப்ளாயீஸை டிசைட் பண்ண முடியும் அண்ட் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கை உங்களால் கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.